ஏய், என்ன நீ என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ற? ஃப்ரீயா விடுன்னு சொல்றேன்ல. ஏங்க நீ இவரை கூட்டிட்டு போயிடலாங்க. சும்மா இருங்க. என்ன மச்சானி? என்னாச்சு சிஸ்டர்? கதை திறக்க முடியலையா? கதவை பூட்டிட்டாங்கண்ணே. க்ளோஸ். இனிமே எல்லாமே க்ளோஸ் தான். படிப்பு க்ளோஸ், வேலை க்ளோஸ், ஃபியூச்சர் க்ளோஸ், டோட்டலி மை கரியரே க்ளோஸ். பேசாம நான் பேசுவேன், நல்லா பேசுவேன், என்ன நிறைய பேசுவேன், எப்ப வேணாலும் பேசுவேன், எது வேணாலும் பேசுவேன். Who are you man? Who are you? என்ன கண்ட்ரோல் பண்றது? Who are you? கொஞ்சம் அமைதியாடுறா. அடி ஆதிரி, உன் புருஷன் மூக்கு முட்டை குடிச்சிருக்கான் போல. இன்னைக்கு வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இது தெரியணும்டி. சிஸ்டர் எப்படியாவது உள்ள கூட்டு போகணும். ஏதாவது வழி பண்ணுங்க சிஸ்டர். இருங்க, நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கதவு திறக்க சொல்றேன். ஹலோ, நான் எதுவும் பண்ணல. கொஞ்சம் அமைதியாடுறா. நான் எதுவும் பண்ணல. போன் போடுறியா? போடு. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றா? அண்ணி தான் ஃபோன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க அண்ணி. ரேவதி முழிச்சிட்டு இருக்கியா? சொல்லுங்க அண்ணி. எல்லாரும் தூங்கிட்டாங்களா? எல்லாரும் தூங்கிட்டாங்க அண்ணி. சரி, நீ மெதுவா எந்திரிச்சு வந்து மெயின் டோரை தர. நான் வெளியே தான் நிக்கிறேன். என்ன அண்ணி, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? ரேவதி, நான் எல்லாமே உள்ள வந்து விளக்கமா சொல்றேன். முதல்ல நீ யாருக்கும் தெரியாம கொஞ்சம் அமைதியாடுறா. யாருக்கும் தெரியாம வந்து கதவு தர. அண்ணி, ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் யாருக்கும் தெரியாம வந்து கதவை தரேன்னு சொல்றேன். சீக்கிரம் வா ப்ளீஸ், கதவை தர. சரிங்க அண்ணி. இங்க நில்லுங்க கொஞ்சம். நான் எதுவும் பண்ணல. ஏய் ரேவதி, எங்க போற? ஆதரா அண்ணி வெளியே இருக்காங்களாம், அதான் கதவை திறக்க போறேன். நான் எதுவும் பண்ணல. ரேவதி, ஐயோ, யாருக்கும் தெரியாம கதவை திறக்கணும்னு ஆதிரி அண்ணி சொன்னாங்களே. ஆனா சின்ன அண்ணி வந்துட்டாங்களே, என்ன பண்றது? என்ன ரேவதி, இன்னும் நீ தூங்கலையா? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அண்ணி. நானும் தண்ணி குடிக்க தான் வந்தேன். இரு, உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன்.